கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அதாவது இயேசுவினுடைய சீசர்களுடைய அடையாளம் என்ன? ஒருவேளை தாடியை ரொம்ப பெருசா வளர்த்திக்கிட்டு அல்லது பேட்ஜ் ஒன்று குத்திக்கிட்டு இயேசுவனுடைய சீசன் என்று வாழ்வது அடையாளமா அப்படின்னா உலகம் அதை ஒரு அடையாளமா பார்க்குது. இல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை ஜிப்பா போட்டுக்கிட்டு வெளியில எங்கேயுமே யாரிடத்திலும் பேசாம முகத்தை ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் மாதிரி மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு அப்படி வாழ்றது இயேசுவனுடைய சீசர்களுடைய அடையாளமா அப்படின்னா சில பேர் அப்படியும் இருக்கிறாங்க. அல்லது பெண்கள் தலையில பூ வைக்காம பொட்டு வைக்காம நகை போடாம உலகத்துல இதெல்லாம் நாங்க வெறுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் சீசர்களுடைய அடையாளமான சில பேர் அப்படியும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாம இல்ல எல்லாமே போட்டுக்கலாம், ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு அப்படின்னு வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் எடுத்துட்டு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிறது, உடைக்கு ஏற்ற முக்காடையும் உடைக்கு ஏற்ற மோதிரத்துல இருந்து கம்மல்ல இருந்து எல்லாம் போட்டுக்கிறது, இவங்க தான் இயேசுவினுடைய சீசர்கள் அப்படின்னா சில பேர் அப்படியே இருக்கிறாங்க. அதுவும் அடையாளம் பார்த்துக்கிறாங்க. ஆனா இயேசு இங்க உலகம் யார் இயேசுனுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்ளுவாங்க அப்படின்னா, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவினுடைய சீசர்கள் என்று சொல்லி அப்பொழுது உலகம் அறிந்து கொள்ளும் என்கிறார். அப்ப நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற ஒரு புதிய கட்டளையை தேவன் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலரையே கல்லால் அடித்து கொண்டதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பழைய கட்டளை எனப்பட்டது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பழைய கட்டளையை புதிய கட்டளை அழிக்கிறதாமா. இதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதும்போது எழுதுறார். 2வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்துல, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். சார், நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்துக்கே மரிக்கிறது அப்படிங்கிறது என்ன? அதாவது மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசுவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டுச்சாமா. இந்த பவுல் இயேசுவை மத்தியான வேளையில சந்திக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்திற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவருதான் நியாயப்பிரமாணத்தை காப்பாற்ற பிறந்தவர் மாதிரியும், இவர் இல்லைன்னா உலகத்துல நியாயப்பிரமாணம் எனப்பட்டது தெரியாதுங்கிற மாதிரியும் நியாயப்பிரமாணத்தை தலைமையில தூக்கி சுமந்து திரிந்து கொண்டிருந்த பவுலும் யூதர்களும். ஆனா என்றைக்கு இயேசுவை பவுல் சந்திச்சாரோ அதற்கு பின்பு 3 நாள் கண் பார்வை இழந்து அனனியாவின் மூலமாய் கண் பார்வை அடைந்து அரபு தேசத்துல 3 வருடங்கள் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்த காலகட்டத்துலதான் ஆபிரகாமை குறித்து அறிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் எதனால நீதிமான் ஆக்கப்பட்டார்? கிரிகைகளினால நீதிமான் ஆக்கப்பட்டாரா இல்ல தேவனால நீதிமான் ஆக்கப்பட்டாரா? விருத்த சேதனம் எனப்பட்டது ஆபிரகாமுக்கு எப்ப பண்ணப்பட்டது? தேவன் ஆபிரகாமோடு கூட எப்ப இருந்து ஐக்கியமானார் என்கின்ற ஒவ்வொன்றையும் படித்ததுக்கு அப்புறம்தான் நான் நியாயப்பிரமாணத்துக்காக வாழல, நான் தேவனுக்காக வாழ்றேன், இந்த தேவனுடைய பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்திற்கு மரிக்கிறேன் அப்படிங்கிற
இன்றைக்கு எத்தனையோ யூதர்கள் அல்லது எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் யார பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லுகிறாங்க அப்படின்னா ஆபிரகாமைத்தான். ஆனா அந்த ஆபிரகாம் பிறப்பில நீதிமான் கிடையாதுங்க. ஆபிரகாமினுடைய அப்பாவே ஒரு நீதிமான் கிடையாது. ஆபிரகாம் செய்த ஒரு தொழில் நீதிக்குரிய தொழில் கிடையாது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற அந்த விதத்துல ஆபிரகாம் அவங்க தகப்பனாருடைய சிலை செய்து விற்கக்கூடிய ஒரு கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை இதே பூமியில செய்து கொண்டிருந்த போது தேவன் கிருபையினால ஆபிரகாமை அழைத்து, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்ணியிருந்தார். அதன் அடிப்படையில ஆபிரகாம் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆபிராமாகவே தான் இருந்தாரு. ஆபிராமின் இடத்துல தேவன் பேசினாரு, ஆபிராம் தேவனுக்கு பலி செலுத்தினாரு. ஆனா கிட்டத்தட்ட 99 வயதுல தாங்க ஆபிராம் என்கின்ற பெயர் ஆபிரகாமா கன்வெர்ட் ஆகுது. அங்கதான் அவர் ஒரு விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ள வருகிறார். அப்ப உடன்படிக்கை எனப்பட்டது, நியாயப்பிரமாணம் எனப்பட்டது நீங்கள் செய்கிறதுனால தேவனிடத்துல போகல, தேவனிடத்துல போகிறதுனால, தேவனோடு நடக்கிறதுனால, இதை செய்யும்படியாக தேவன் சொல்றதெல்லாம் செய்யறோம். அப்ப இதைத்தான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேன். அதாவது கட்டளையினால கட்டளையை மறித்தேன். கட்டளைக்கு மறித்தேன்னா அந்த கட்டளைக்கு நான் எனக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்திற்கு போயிட்டேன் அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு மெத்தேடுல வருது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்துல இணைகிறாங்க. அப்ப திருமண பந்தத்துல முப்பரினுள் சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3 திரிகள் கொண்ட கயிறு சீக்கிரத்துல அந்து போகாது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த திருமண ஒப்பந்தம் அப்படிங்கிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதா இருக்கிறதுனால விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக அப்படின்னு வேதத்துல பாக்குறோம். இப்ப இந்த முப்பரி நூலாக கணவன் மனைவி தேவன் இந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. இப்போ கணவனும் மனைவியும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறது நிமித்தமாக இந்த உடன்படிக்கை கணவன் மனைவியோடு பண்றாங்க, மனைவி கணவனோடு பண்றாங்க. இந்த உடன்படிக்கைங்கிற ஒரு கட்டளைக்குள்ள தேவனும் உள்ள வந்து இருக்கிறபடினால இந்த கணவன் உயிரோடு இருக்கிற மனைக்கும் மனைவி எனப்பட்டவங்க அந்த கணவனை மீறி வேற யாரையும் பார்க்கவும் கூடாது, திருமணம் முடிக்கவும் கூடாது. கணவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் மனைவி அந்த கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. என்றைக்கு கணவன் மறிக்கிறாரோ அன்றைக்கு அந்த கட்டளை இருந்து விடுதலை ஆகிறதுனால அவர்கள் விருப்பப்பட்டால் வேறொரு திருமணத்தை கூட பண்ணி கொள்ளலாம் என்று தேவ கட்டளை இருக்கு. அதன் அடிப்படையில தான் ரூத் எனப்பட்ட ஒரு பெண்மணி போவாசை பெத்லெகேம்ல வந்து திருமணம் முடிக்கிறாங்க. ரூத்தினுடைய கணவன் மரித்து போய் விடுகிறாரு. அவங்க மோவாப் தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப கட்டளையினாலேயே கட்டளையை அளித்தார்கள். அதாவது விதவையாயிருக்கிற வரைக்கும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், மனைவியாயிருக்கிற வரைக்கும் தள்ளிவிடக் கூடாது என்கிற இந்த கட்டளைக்குள்ளதான் இங்க வேதம் சொல்லுதுங்க. இப்ப நீங்களும் நானும் இந்த பழைய கட்டளையில இருந்து புதிய கட்டளைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த பழைய கட்டளையில எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நம்ம பார்க்கணும் பாருங்க. யாத்ராம புஸ்தகத்தினுடைய 28வது அதிகாரத்துல ஆசாரியர்களுக்கு என்று சொல்லி தேவன் சில கட்டளைகளை கொடுக்கிறார். 28ஆம் அதிகாரம் 43 ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்ய ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடி அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அதாவது ஆசாரிய ஊழியம் எனப்பட்டது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அல்லது தேவனை
இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லோரையுங்க எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும் போது எல்லோரையும் ஆசாரியர்களை போலதான் கர்த்தர் அழைச்சார். ஏன்னா மோசேட்ட சொல்லும் போது அழைப்பிலேயே சொல்றாரு என்னன்னா, இந்த மலையிலே நீ விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனங்கள் என்னை ஆராதிப்பார்கள் அப்படிங்கிறார். ஆனா அந்த மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேலின் மக்கள் தேவனை தேடுவதற்கு பதிலாக, தேவனுடைய வழிகளில நடப்பதற்கு பதிலாக இவர்கள் சில காரியங்களை செய்து அதுதான் தேவன் என்றோ அதுதான் தன்னை வழிநடத்தும் என்று ஒரு பொன்கன்று குட்டியை செய்தபடியினால அங்க வேத வசனம் சொல்லுதுங்க, ஊழியம் உடையுது. இப்ப எங்கெல்லாம் தேவனுடைய கட்டளை மனிதன் மீறுகிறானோ அங்கெல்லாம் தேவன் ஒரு விதமான உடைசலை கொண்டு வருகிறார். ஒருவேளை சபையா இருக்கலாம், ஸ்தாபனமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். யாரெல்லாம் தேவ கட்டளையை உடைக்கிறாங்களோ சீக்கிரத்துல அந்த ஊழியம் உடைஞ்சு போயிருங்க, சீக்கிரத்துல அந்த சபை உடைஞ்சு போயிரும், சீக்கிரத்துல அந்த குடும்பம் உடைஞ்சு போயிரும். அப்ப தேவன் இவைகளெல்லாம் உடைக்கிறவரானா கிடையாது. இவர்கள் உடையக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் முன்னமே கட்டளை கொடுத்தார். இப்ப இந்த கட்டளையை உடைத்தது நிமித்தமாக இப்ப அனைவரும் ஆசாரியர் ஆயிட முடியாது. ஆசாரிய ஊழியத்திற்கு ஆரோனையும் ஆரோனுடைய சந்ததியும் வேறு பிரிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அப்ப நீங்க எல்லோரும் தேவ சமூகத்துக்கு வரலாம், ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த பலி செலுத்துகிற காரியங்களில, இன்னும் ஆலயத்துக்குள்ள நடக்கிற அத்தனை காரியங்களிலும் முழு பங்களிப்பு யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாருன்னா ஆரோனுக்கும் ஆரோனுடைய சந்ததிக்கும் தான். அப்ப இந்த கட்டளை எனப்பட்டது ஆரோனை எடுத்துக்கொள்ளல, அல்லது தன்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி மோசையும் கொடுக்கல. இந்த காலம் கடந்த போது உசியா ராஜா எனப்பட்ட ஒரு ராஜா வருகிறார். இந்த உசியா ராஜாவின் காலகட்டத்துல கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இஸ்ரவேலுக்குள்ள வரும்படியா கர்த்தர் இந்த உசியா ராஜாவை ஆசீர்வதிக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 26வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் இந்த உசியா ராஜாவினுடைய கரத்துல தேவன் கொடுத்த அனுகூலமான வளர்ச்சியை பார்க்கலாம். முதலாவது காரியம், அவன் தேவனை தேட மனதாயிருந்தான். ஃபர்ஸ்ட் காரியம், உசியா ராஜாவினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் என்னன்னா மனதளவுல தேவனை தேட ஆரம்பிச்சார். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய தேடல் எனப்பட்டது ஏதோ ஒரு தேவைக்காக இருக்குது, அல்லது ஏதோ வெளி வாயின் வார்த்தையின்படி இருக்குது. பாடல் கூட அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என் உயிரான இயேசுன்னு பாடிக்கிட்டு தேவனுடைய கட்டளையின்படி வாழாம போகிற எத்தனையோ மாய்மாலக்காரர்கள் இந்த உலகத்துல பாக்குறோம். ஆனா இந்த உசியா ராஜா, அவர் ராஜாவான போது தேவனை தேட மனதா இருந்தார். இவர் தேவனை தேட மனதா இருந்ததுனால பெலிஸ்திய தேசத்துல இருக்கிற எல்லா கோட்டைகளையும் அடிச்சு உடைச்சு பெலிஸ்திய தேசத்துல போய் இஸ்ரவேலர்கள் கோட்டை கட்டினாங்களாமாங்க. தங்களுக்கென்று கோட்டைகளை கட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அனுகூலமா கர்த்தர் அவருக்கு இருந்திருக்கிறார்னா. அதாவது சத்துரு வராதபடி வேலியடைத்து பாதுகாத்து ஜெபித்து கொண்டிருக்கிற எத்தனையோ ராஜாக்கள் நடுவுல இவர கோட்டையை படிக்கிற பல சத்துருவின் கோட்டைக்குள்ள உள்ள பூந்து அடிச்சு உடைச்சு சத்துருவினுடைய கோட்டைக்குள்ள போய் தன்னுடைய கோட்டையை கட்டுகிறதுங்கிறது அது தேவன் கொடுத்த அளவில்லாத கிருபை. முதலாவது காரியம், சத்துருக்களின் மேல ஒரு ஜெயத்தை கொடுத்தார் பாருங்க. இரண்டாவது காரியம், அம்மோன் புத்திரர் இவர்களுக்கு டாக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அம்மோனியர்களை இவங்க தான் ரூலர் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப எப்பேற்பட்ட ஒரு உயர்வை இந்த ராஜாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. மூன்றாவது, இவருடைய
கீர்த்தி எனப்பட்டதுங்க எருசலேமிலிருந்து இருந்து எகிப்து வரைக்கும் போயிருக்குது. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற போது அந்த மனிதனுடைய வளர்ச்சியில பாருங்க, சத்துருவின் மேல ஜெயம், சில சத்துருக்கள் அடிமையாகிறது, ஒரு சத்துருவனிடத்திலிருந்து விடுதலையாகி வந்தபடினால எகிப்து வரைக்கும் கீர்த்தி புறப்பட்டு போகிறது. இன்னும் இவர் எருசலேமை சுற்றிலும் கோபுரங்களை கட்டுறார். கோபுரங்களை கட்டினது மாத்திரமல்ல, இவர் ஒரு வேளாண்மை பிரியரா இருந்தபடியினால இவருக்கு அநேக ஆடு மாடு மிருக ஜீவன்கள் வயல்வெளிகள்லாம் இருந்திருக்குது. அதோடு கூட அநேக போர் வீரர்களை சம்பாதிக்கிறாருங்க. பராக்கிரமசாலிகள் இவரோடு கூட இருக்கிறாங்க. தாவீதுக்கு கூட இப்படியெல்லாம் இருந்ததாக இல்லை. ஏன்னா ஆரம்ப காலத்துல தாவீதோடு கூட இருந்தவங்க எல்லாம் யாருன்னா, கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஊர் வம்ப இழுத்து தன்னுடைய வீட்டுல தூக்கி போட்டுக்கிற இந்த கூட்டத்துக்கு தான் தாவீது முதல்ல தலைவனானார். அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் தான் இவர்கள் எல்லாமே பராக்கிரமசாலிகள் வந்தாங்க. ஆனா இந்த உசியா ராஜாவுக்கு போர் வீரர்கள் பராக்கிரமசாலிகள் வந்தாங்களாமா. போர் ஆயுதங்களை அவர் தயாரிக்கிறார். மிகப்பெரிய, இன்றைக்கெல்லாம் எப்படி கண்ட விட்டு கண்டம் கடந்து போய் சில பீரங்கிகள் ஒரு ஏவுகணைகள் போகுதோ, இந்த உசியா ராஜாவின் காலத்துல இந்த மாதிரி போர் ஆயுதங்களை எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறார். பீரங்கி மலை மேல போய் கற்களை உள்ள போட்டு கல்லுகளை பீரங்கியிலிருந்து அனுப்பி சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய இப்பேற்பட்ட தேவன் அனுகூலமாய் இந்த உசியா ராஜாவுக்கு இருந்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருந்த இந்த உசியா ராஜா தேவன் கட்டளை இடாத சில காரியத்தை தலைய உள்ள விட்டதுனால அவர் தலையிலேயே குஷ்டரோகி எனப்பட்ட ஒரு பெயரை எழுதி அனுப்பிச்சிட்டார். ஒன்று மறந்துடக்கூடாதுங்க, தேவ கட்டளையை மீறுகிற போது நாம தேவன் எவ்வளவு நம்மளை ஆசீர்வதிச்சிருந்தாலுமே, நம்மளிடத்துல எவ்வளவு போர் வீரர்கள் இருந்தாலுமே, எவ்வளவு போராயுதங்கள் இருந்தாலுமே, எவ்வளவு வசதிகள் இருந்தாலுமே, நம்மளை சுற்றில எத்தனை சத்துருக்கள் நமக்கு அடிமைகளாக இருந்தாலுமே, நம்ம கீர்த்தி தேசம் எங்கும் பரவி இருந்தாலுமே, தேவ கட்டளை நமக்கு எதிராக இருந்ததுன்னா இவைகள் எதுவுமே நம்மளை காப்பாத்தாதுங்க. இந்த உசியா ராஜா தேவ கட்டளை எதை மீறிட்டார்னா, ஆசாரியர்கள் காட்ட வேண்டிய தூபத்தை மனமேட்டிமை அடைந்து தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஆசாரியர்களுக்குன்னு சொல்லிங்க, கர்த்தர் இஸ்ரவேலில ஒரு சுதந்திரத்தை வச்சிருந்தார். அந்த சுதந்திரம் தான், அதுதான் அவர்களுக்கு சுதந்திரமே தவிர வேற எதுவுமே சுதந்திரம் கிடையாது. இஸ்ரவேலருக்கு சொந்தமா எத்தனையோ கோத்திரங்களுக்கு என்று சொல்லி லேண்ட் இருந்தது, இல்ல வீடு இருந்தது, கிணறு இருந்தது, எத்தனையோ தேசத்துல எத்தனையோ இடங்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த தேவாலயத்துக்கு உள்ள வரக்கூடிய தூபம் காட்டுகிறது, அதன் மூலமா வரக்கூடிய பலிகள் காணிக்கைகள் தான் அவங்களுடைய சுதந்திரம். நீ சொன்னா கர்த்தரே தான் அவர்களுடைய சுதந்திரம். அப்ப அவர்களுடைய சுதந்திரத்துல போய் நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்து நீ தூபம் காட்ட போனீன்னா கட்டாயம் நடக்கக்கூடாத அசம்பாவிதம் நடந்துடும். ஒருவேளை சில இடத்துல கர்த்தர் ஆராதனைக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வீட்டை கொடுத்திருக்கலாம், லேண்டை கொடுத்திருக்கலாம், அதன் மூலமா கர்த்தர் நாம மகிமைப்படுத்திட்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை எவ்விதத்திலும் ஆசீர்வதிச்சு உங்களுடைய துணிவின் நிமித்தமாக அந்த ஆராதனைக்கு தடை உண்டு பண்ணுவீங்கன்னா, ஒருவேளை அந்த யோசேப்பை போல அவங்க எதிர்த்து போராடுவதற்கு பலன் இல்லாம கதறிக்கொண்டு அழுது கொண்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போனாங்கன்னா கட்டாயம் பாருங்க, அது நமக்கு ஒரு ஆசீர்வாத முடிவை கொண்டு வராது. இந்த உசியா ராஜாவினுடைய முடிவு சாகர வரைக்கும் நெற்றியில குஷ்டரோகியா இருந்து மரித்து போனதுக்கு காரணம் தேவனுக்குரியவர்களை தேவனே ஏற்படுத்தி வைத்தாரு, தேவையில்லாம அதுக்குள்ள போய் தலையிட்டதுனாலதான். அதே மாதிரிதான் சாலமோன் எனப்பட்ட மிகப்பெரிய ராஜா. இந்த பையனுக்கு போலங்க வேதத்துல வேற யாருக்குமே இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமான்னு பாருங்க, கிடைச்சிருக்காது. என்னன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு பெயரை கர்த்தர் முன் குறிக்கிறார். இரண்டாவது காரியம், இவங்க அப்பா பல யுத்தங்களில போய் சம்பாதித்து வைத்த
தங்கம், வைரம், ஜனங்கள், ராஜ்யம் எல்லாம் அந்த பையன் கஷ்டமே படாம கைக்கு வருது. இன்னி சொல்ல போனா இவங்க அப்பா ஆசைப்பட்ட காரியத்தை அவங்க அப்பா செய்யாம இவன் செய்யும்படியா உலக தோற்றம் முதற்கொண்டுங்க சாலமோன் காலம் வரைக்குங்க கர்த்தர் ஒரு மனுஷனிடத்துல இருந்தோம் எனக்கு ஆலயம் கட்டுன்னு சொன்னதே கிடையாது. இப்ப தேவாலயம் கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்துல அந்த பையனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றாரு. 1 நாளாகமம் 29:25 இஸ்ரவேலர் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருக்கிற ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். யோசிச்சு பாருங்க, அவருக்கு முன்னாடி எத்தனை இவங்க அப்பா சவுலு, சாம்வேலு, இப்படியே சிம்சோன்ல இருந்து யோசுவா, ஆபிரகாம் வரைக்கும் கூட எடுத்து பாருங்க. இவனுக்கு கிடைச்ச ராஜரீகம் மாதிரி வேற எவனுக்கும் இல்லைங்கிற மாதிரி கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆனா கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார் அவன்கிட்ட. இதே 29வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படி இவைகள் எல்லாவற்றிலும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படி அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அவர் நல்ல தகப்பன் பாருங்க. பிள்ளைக்காக எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே என் பிள்ளை உம்முடைய கட்டளையின்படி வாழணும், உம்முடைய பிள்ளை ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி வாழணும், தயவு செய்து ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல உத்தம இருதயத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் தாவீது தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தாயே, தகப்பனே, உங்க பிள்ளைகளுக்கு எதை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோங்க, வீடு கட்டி கொடுக்கலாம், கட்டி கொடுக்காம இருக்கலாம், வாகனங்கள் வாங்கி இருக்கலாம், படிக்க வச்சிருக்கலாம், படிக்க வைக்காமல் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல தேவன் அண்டையில உங்க பிள்ளைகளை திருப்பி விட்டுருங்க. எல்லா சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை தேவனுக்குள்ள உறுதியா வாழ்ந்து கொள்ளுங்க என்று தேவன் பக்கமா உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்பி விட்டுட்டு போயிருங்க. ஒருவேளை நீங்க இந்த உலகத்தை காலி பண்ணிட்டு போயிட்டா கூட உங்க பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா சவால்களையும் மேற்கொண்டு அவர்கள் காலத்துல வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அவர்கள் இருதயத்துக்குள்ள இருந்து வேலை செய்வார். ஆனா இந்த சாலமோன் பாருங்க, அவங்க அப்பா இந்த பையனுக்கு உத்தம இருதயத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாரு. ஆனா அந்த பையன்கிட்ட கர்த்தர் தரிசனம் ஆகிறாரு. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல அந்த பையன் உத்தம இருதயத்தை கேட்கலைங்க, ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான். இந்த ஞானமுள்ள இருதயம் வேலை செய்கிறதுக்கு ஜனங்கள் மெச்சிக்கொள்வாங்க. எப்படி சவுலை மக்களுக்காக அபிஷேகம் பண்ணினார், ஆனா தாவீதைத்தான் தேவன் தனக்காக அபிஷேகம் பண்ணினார். அப்ப உத்தம இருதயங்கிறது மக்களும் பிரியப்படுவாங்க, தேவனும் மகிமைப்படுவார். ஆனா சாலமோன் கேட்டது உத்தம இருதயத்தை கேட்கல, ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். இந்த ஞானமுள்ள இருதயத்தை வச்சு ஆலயத்தை கட்டிட்டாரு. எத்தனையோ பேர் ஆச்சரியப்படத்தக்க விதமா செல்வந்தரா வாழ்ந்தாரு. ஆனா தேவனுடைய கட்டளையின்படி அவர் வாழ முடியாம போயிட்டு கர்த்தர் இந்த சாலமோனை 2 விசை எச்சரித்து கட்டளையிட்டாராமா. இதை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரம் 9 11 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தவைகளை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும்
என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்றார். எப்படி மோசே அங்க இஸ்ரவேலின் மக்கள் விக்கிரக ஆராதனை பண்ணின போது ஊழிய உடைஞ்சு அது ஆரோனு கைக்கு மாத்திரம் வந்ததோ, அதே போல இங்க ஒரே ராஜ்யமாயிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யம் இங்க சாலமோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால உடையுதுங்க. ஆலயத்தினுடைய காரியங்கள்ல இருந்தா கர்த்தர் வெளியில துரத்திடுவேங்கிற, ஆச்சரியமா ஜனங்கள் பார்க்கும்படியா செய்வேங்கிற. இதே 9வது அதிகாரத்தினுடைய 4 வரைக்கும் சொல்ற, நீ கட்டின ஆலயம் உன்னை காப்பாத்தாது, நீ சம்பாதிச்சிருக்கிற ஆசாரியர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நீ வைத்திருக்கிற எவ்வளவு ராஜரீக மேன்மை உன்னை காப்பாத்தாது, நீ அநேக ஜனங்களுக்கு ஆச்சரியமான விதத்துல நிந்தைகளை சுமக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறார். இதை குறித்து 9வது அதிகாரத்தினுடைய 4 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமும் செவ்வாயுமாய் உன் தகப்பனாகிய தாவீதைப் போல நடப்பாயாகில் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைநிற்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறு தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காதபடி நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தையும் விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேலர் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைப்பாட்டு மொழியாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேற தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய கட்டளையை மீறுகிறதுனால எவ்வளவு பகடிகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகளை இவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்று முன்னமே தேவன் சொல்லி இருந்தோம். இந்த சாலமோன் 2 தடவை கர்த்தர் வந்து பேசியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இதனுடைய ரிசல்ட் சாலமோன் காலத்துல மாத்திரம் இல்லைங்க. நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இங்க சாலமோனை காணாங்க. யோசிச்சு பாருங்களே, கர்த்தர் அவ்வளவு ராஜ மேன்மையை கொடுத்து அவனுக்கு முன்னாடி இருந்த மக்கள் அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனுஷன் எந்த லிஸ்ட்ல வரலைன்னா அவங்க அப்பா வர லிஸ்ட்ல அவர் வராம போயிட்டார். அவர் வராதது மாத்திரமல்ல, அவருக்கு அப்புறம் வந்த யாருமே வராத அளவுக்கு முடிச்சுட்டு போயிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றது பெருசு இல்லைங்க. கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை சீமானாக்கினவர், ஈசாக்கை வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாக்கினவர், யாக்கோபை 2 பரிவாரங்களுக்கு பிதாவாக்கினவர், யோசேப்பை எகிப்து தேசம் அனைத்திற்கும் அதிபதியாக்கினவர். இப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவன் அவருடைய பட்டியல இல்லாம நம்ம பேரை எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்துறதுனால அவனுக்கு என்ன லாபங்க?
இப்ப கர்த்தருடைய கட்டளையை மீறி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமானா செய்ய முடியுமாமா? இதை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல இயேசு சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கினது நன்றாய் இருக்கிறதே அப்படிங்கிறார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அழகா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஜனங்களை தேவனை விட்டு திருப்பிட்டு ஜனங்களை உங்களின் பக்கத்துல கூட்டிட்டீங்க. உங்களுக்கு ஜனங்களுடைய உதவி தேவைப்படுது, ஜனங்களுடைய வீக்னஸ் பாயிண்டா உங்களுடைய பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலமா அநேக லாபங்களை சம்பாதிப்பதற்கு நீங்க அநேக விதமான சடங்காச்சாரங்களை கொண்டு வந்துட்டீங்க. சார், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்ப அந்த தகப்பனார் எனப்பட்டவர் பிள்ளையின் மேல பாசப்பட்டு வச்சிருக்கிறார். இப்ப ஒரு நல்ல ஆலயத்துக்கு போகிறவங்க அல்லது நல்ல ஊழியக்காரங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த சம்பவத்தை இப்போ ஊழியக்காரிடத்துல சொல்லும் போது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான்னு வேதம் சொல்லுது. அன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை தன் வீட்டுல வைத்திருந்த ஒரு தகப்பனி நிமித்தமா தான் இஸ்ரவேல்ல மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. இந்த பென்யமீன் கோத்திரமே சிறு கோத்திரமா போறதுக்கு காரணமாயிட்டு. நியாயாதிபதிகள் 19ஆவது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ஒரு லேவியினுடைய மனைவி கணவனோடு கோவிச்சுக்கிட்டு தகப்பன் வீட்டுக்கு போன உடனே தகப்பன் அந்த பெண்ணுக்கு ஆலோசனை கொடுத்து மறுபடியும் போய் அந்த லேவியனோடு போய் சேர வைத்திருக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள், மோசேயினுடைய மனைவி எகிப்துக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அம்மா திரும்பி சொந்த ஊருக்கு மீதியான் தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனா இருக்கிற மோசேயினுடைய மாமா ஒரு ஆசாரியனா இருந்தபடினால என் மகள் என் கூட இருக்கிறதுக்காக நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல, அவங்க அம்மா அப்பாவோடு கூட இருக்கும்படியா அந்த பையனையும் இருக்க நான் என் குடும்பத்துல ஏத்துக்கொள்ளல, அந்த குடும்பத்துல போய் சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி தன் மகளை கூட்டி கொண்டு வந்து மோசேயினிடத்துல வந்து விட்டுட்டு போனாங்க. இப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகுதுன்னா, இப்படி அநேக சடங்காச்சாரங்கள்ல உன் மருமகனுக்கு அசுத்தாவி இருக்குது, நீ அங்க போய் சேராத, அல்லது உன் மருமகளுக்குள்ள அசுத்தாவி இருக்குது, அவளை சேர்த்தாத, ஏன் ஸ்கூலுக்கு டீச்சர் வேலைக்கு ஆள் தேவை, என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் டாக்டர் வேலைக்கு ஆள் தேவை, அதனால உனக்கு கார்டியனா நாங்க இருக்கிறோம், நீ ஏன் அடிமையில இரு என்று சொல்லி இன்றைக்கு பரிசேய ஸ்பிரிட்ல தேவ கட்டளையை மீறி தேவனுடைய பாத்திரத்தை எப்படி பாபிலோனிய ராஜா வந்து தன் மறுமனையாட்டிகளுக்கு மதுபானத்தை ஊத்தி கொடுத்தது போல எத்தனையோ பேரு கர்த்தருடைய கட்டளையை மீறி அநேக சடங்காச்சாரங்களுக்குள்ள உட்பிரவேசிட்டாங்களாமா. அதைத்தான் இயேசு இங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்டளையில நீ ஏன் அவங்கள நடத்தாம உங்களுடைய கஸ்டடியில வைக்கிறீங்க, இது நல்லா இருக்குது பிரதர், உங்களுடைய வேலை அற்புதமா நிறைவேறிட்டு இருக்குது, ஆனா ஜனங்கள் யாருமே கர்த்தரை தேடக்கூடிய மனதா இல்லாம போயிடுறாங்கிறார். அந்த நாட்கள்ல இருந்த பரிசேயர் சதுசேயர் அப்படி இருந்தாங்க. ஆனா இயேசு தன்னுடைய சீசர்களை அப்படி வளத்துல அப்படி வாழ்றத அவர் விரும்பவும் இல்லையாமா. எதிரா இருக்கிற கிராமத்துக்கு போக சொல்றாரு. அங்க போனீங்கன்னா ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள்ங்கிறாரு. அங்க கற்றுக் கொடுக்கிறாரு. இதை அவிழ்க்கிற போது கட்டினவன் கேட்பான், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க, அவன் கொண்டு வந்து விடுவான் என்று அவர் கற்பித்தபடி அவர் கட்டளையின்படியே போய் கழுதையை விடுதலையாக்கி கொண்டிட்டு இருந்தாங்க. அதே போல அவர் போகிற கிராமத்துக்கு 2 அனுப்பின போது கூட, நீங்க வழியில யாரிடத்துல வினாவ வேண்டாம், வழிக்கு பைய எடுத்து கொண்டு போக வேண்டாம், தடி எடுத்து கொண்டு போக வேண்டாம், பாதரட்சியை தொடுத்து கொண்டு போக வேண்டாம் என்று யாதொரு இடத்துல நீங்க வாக்குவாதம் பண்ணாம, நான் அனுப்புற இடத்துல போய் வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கட்டளை கொடுத்து அனுப்புனாரு. அந்த கட்டளையின்படியே போனாங்க. அற்புத அடையாளம் நடந்தது. ஜனங்கள்
சுகமடைஞ்சாங்க, தேவனை அறிந்தாங்க. சந்தோஷத்தோடு சீசர்கள் வந்தபோது இயேசு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தினாராம். அவர் அதுல மனமகிழ்ச்சி அடைந்தார் என்று வேதம் சொல்லுதுங்க. அது மாத்திரம் கிடையாது, மறுரூப மலைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு போகிற போது அங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. அங்க எலியா, மோசே இருவரும் வர்றாங்க. பேதுரு ஒரு இமோஷனல்ல, இயேசுவே நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ மோசேக்கு ஒரு கூடாரமோ உமக்கு ஒரு கூடாரமோ போடுவோம் என்று கேட்ட மாத்திரத்துல ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் வருதுங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று அந்த ஒரு ஒளியுள்ள மேகம் சொல்லுது. இமீடியட்டா எல்லாரும் முகக்குப்புற, செத்தவங்களை போல முகக்குப்புறவங்களா விழுந்து விழுந்துட்டாங்க. இப்ப இயேசு அவர்களை தொட்டி எழுப்பிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லி கொடுக்கிறாரு. வேதவசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம், மத்தேயு 17வது அதிகாரத்துல, அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அதாவது மனுஷகுமாரன் மரிப்பாரு, மரிக்கிறது மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் உயிரோடு எந்திரிப்பார். இந்த 2 சம்பவம் நடக்காத வரைக்கும் இங்க நடந்த தரிசனத்தை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கட்டாய யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய மாட்டாங்க. இயேசுவை சிலுவையில் அறையலைன்னா உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்க முடியாது. அப்ப உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு நீங்க பார்த்த தரிசன தடையா இருக்குமானா அதை நீங்க சொல்ல வேண்டாம் என்ற போது இவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்திருக்குதுங்க சொல்றதுக்கு. அதை குறித்து லூக்கா எழுதும்போது எழுதுறார் கொஞ்சம் விவரமா. 9வது அதிகாரத்தினுடைய 36வது வசனத்துல, அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகியில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்து இருந்தார்கள். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவ கட்டளைக்கு அடங்கி இருக்கிற போது கர்த்தர் அந்த அடங்கி இருந்தது நிமித்தமாகவே ஆசீர்வதிக்கிறார். எப்படி தேவனுடைய கட்டளையை மீறுதுனால உசியா ராஜா மரணம் அடைகிற வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தாரோ, எப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறி சாலமோன் செய்யப்பட்டதுனால ராஜ்யம் 2ஆ உடைந்ததோ, இங்க எப்படி கர்த்தருடைய வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்ததுனால இவர்கள் மேல தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டினார். ராஜ்யத்தை கட்டினது மாத்திரமில்லைங்க, இந்த ராஜ்யம் பூலோகம் எங்கோ பரவுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்ப இயேசுவினுடைய கட்டளையின்படி நடந்த சீசர்களுக்கு ராஜ்யத்தையே இயேசு கொடுத்தார். ஆனா அவருடைய கட்டளையை மீறின சில பேர் அதை இழந்து போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவினிடத்துல ஒரு புதிய கட்டளையை பெற்றிருக்கிறோமாமா. அந்த புதிய கட்டளைனா என்னன்னா, அவர் நம்மிடத்தில் அன்பாய் இருந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இயேசு எப்படி அன்பாய் இருந்தார் அப்படிங்கிறத விட அன்புக்குரிய வேல்யூவை சிலுவையில காமிச்சாருங்க. அதாவது சில நேரம் நம்ம நன்றி மறந்து போயிருவோம் பாருங்க. எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குடும்பஸ்தர் இன்னைக்கு நியூஸ்ல பாக்குறோம், கணவனை கொலை செய்து திட்டம் போட்டு நண்பர்களோடு சேர்ந்து ஹனிமூனுக்கு போன இடத்துல
இமீடியட்டா ஹெவனுக்கே அனுப்பிச்ச எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் அநேக காரியங்கள் உலகத்துல நடக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கட்டளையினுடைய வேலை தெரியல. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்கின்ற கட்டளை என்னங்கிறது தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவுக்கென்று தன் சரீரத்தை, ஒரு வாலிப நாட்களில ஒரு பெண்மணி திருமணம் முடிக்காம கர்ப்பவதி ஆகிறதுங்கிறது இஸ்ரவேல்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது. அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய செயல். ஆனா தேவன் சொல்றார் என்பதற்காக இந்த மரியாள் அம்மா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு இந்த வாலிப சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாங்க. பரிசுத்தாவி அவர் மேல நிழலிட்டு இயேசு உற்பத்தி ஆகிறார். இது நிமித்தமா யோசேப்பு கூட பாருங்க, மனைவியை தள்ளிவிட, ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தார். ஆனாலும் யோசேப்புக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி தேவன் எவ்விதமான காரியத்தை செய்கிறார் என்று கீழ்ப்படிய பண்ணி இயேசு பிறக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாளை தொடாது இருந்தார். இதற்கு அப்புறம் திருமணம் நடக்குது, பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்ல ஒருத்தர் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினவரு, ஒருத்தர் யூதா நிருபத்தை எழுதினவரு, இன்னும் பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க. ஆனா தனக்கென்று இந்த சரீரத்தை கொடுத்த இந்த தாய் இயேசு சிலுவையில வேதனைப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற போது, இயேசுவை போல இனி இந்த மரியாளை பார்ப்பதற்கு ஒருத்தரும் இல்லை என்று கதறி அழுது கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அன்புனா செய்த நன்மையை நினைக்கணும் அப்படிங்கிறதற்கு அடையாளமா மரியாளை பார்த்து யோவானை காண்பிக்கிறார். இதோ உன் மகன்கிறாரு. யோவானை பார்த்து மரியாளை காண்பிக்கிறார், இதோ உன் தாய் அப்படின்னார். நார்மலான நேரத்திலேயே சில நேரம் நம்ம எல்லாவற்றையும் மறந்து வாழுகிற சமூகமா இருக்கு. நமக்கு 10 மாசம் இரவும் பகலும் சில விஷயங்களை சாப்பிடாம, சில விஷயங்களை சாப்பிட்டு, சில இடங்களுக்கு போகாம எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணி மரண வேதனைக்குள்ள உள்ள போய் பிள்ளைய பெற்றெடுத்து இந்த பிள்ளைய தூங்கணுங்கிறதுக்காக எத்தனையோ இரவுகள் தகப்பனும் தாயும் கண் விழித்து அதனுடைய வளர்ச்சியின் பின்னணியில் அப்படியே இருந்து ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்து நல்ல தேவையான படிப்புக்கு தேவையான பணத்துக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு கல்லூரியில சேர்த்து, ஏதோ ஒரு கல்லூரியில அது நல்லவனோ கெட்டவனோ தன் கண்ணுக்கு குளிர்ச்சியானவன் என்று சொல்லி அவன் பின்னாடி போகிற எத்தனையோ பெண் பிள்ளைகள், அவ பின்னாடி போகிற எத்தனையோ ஆண் பிள்ளைகள், நன்றி கெட்ட மக்களுங்க. தாயின் தகப்பனையும் முதியோர் இல்லத்துல விட்டு அனாதியா பார்த்து இவர்கள் வாழ்க்கை இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசுவை பாருங்க, இந்த வேதனையின் நடுவுல கூட தனக்கென்று சரீரத்தை கொடுத்து நான் பிறப்பதற்கு காரணமாயிருந்த என்னுடைய தாயை நான் உயிர் போகிற போது கூட அனாதியா விட்டு கொண்டு போகக்கூடாது என்று ஒரு கார்டியன்ட்டை விட்டுட்டு போனார் பாருங்க. இவர் தாங்க நமக்கு ரோல் மாடல். இவர் தான் அன்பானவர். இந்த அன்பைத்தான் நமக்குள்ள வைக்கணும்னு விரும்புறார். இந்த அன்பைத்தான் பேதுருவின் இடத்துல உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்ததும், இந்த அன்பு இருந்தா தான் நீ ஆட்டுக்குட்டிகளின் மேலேயும் அன்பாயிருப்பை என்று அன்பை கேட்டு கேட்டு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு புதிய கட்டளை தேவனிடத்துல பெற்றிருக்கிறோம். எது இருக்குதோ இல்லையோங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமா ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படுகிற போது நாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாயிருப்போம். அதனால நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு இந்த மாம்ச சரீரத்துல உபவாசத்தை போட்டு அல்லது எந்தெந்த கோயிலை விட்டு கோயிலை மாத்தி என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம், கட்டாயம் நடக்காது. நீ சொல்ல போனா மாம்ச பிரயாசம் விருதுன்னு இருக்கு, மாம்சத்தில் நன்மை வாசமா இருப்பதில்லை. இன்றைக்கு கட்டளையின்படி நடக்க ஆசைப்படுவதற்கு முன்பாக கட்டளையில நடக்க வைக்கிற ஆவியானவரை கேளுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வோருக்கு பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவானார். இயேசு இவ்வளவு பெரிய அன்புள்ளவரா இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவாவியை பெற்றதான். இதற்கு அடையாளமா
நீங்க ஆதியாம புஸ்தகம் 2வது அதிகாரத்தை பாருங்க. ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரவழைக்கிறாரு. அவர் விலா எலும்பு எடுக்கிறாரு. ஒரு மனுஷியை எடுத்துக்கொண்டு அதே ஆதாமுக்கு கொண்டு வந்த போது ஆதாம் பார்த்து சொல்றாரு, இந்த அம்மா என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும் ஏற்றுக்கொண்டாரு. அதே தேவாவியை இழந்த ஆதாம் கர்த்தர் வந்து விசாரிக்கிற போது, நான் கனியை புசிக்கல, நீர் கொடுத்த இந்த ஸ்திரியை என்னை ஏமாற்றி விட்டாள் என்று ஸ்திரியை கொலை செய்யும் என்கின்ற அக்யூஸ்டா கொண்டு போய் நிறுத்திட்டார். அன்பா இருக்கிற போது எல்லாமே நல்லதா தெரியுங்க. எங்க அன்பை இழக்கிறோமோ நண்பன் கூட எதிரியா மாறிடுவான். பெத்த தாய் தகப்பன் கூட நமக்கு மிகப்பெரிய துரோகியை போல தெரிவாங்க. அதனால கட்டளையில கவனம் செலுத்துறதுக்கு முன்னாடி கட்டளையின்படி நடப்பதற்கான தேவாவியை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தோம், அன்புங்கிற ஒன்று என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் ஒன்றுமில்லை என்கின்ற அந்த இடத்துல இருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, பரிசுத்த ஆவி இல்லாம தேவ அன்புல எங்களால வாழ முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆவியினால எங்களை நிரப்பும். கட்டளையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.